கிச்சன்ல போய் நீங்க என்னமா பண்ண போறீங்க? டீ போட போறேன். நீங்க எதுக்குமா அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? இருங்க, வேற யாரையாவது டீ போட சொல்லலாம். இல்ல வேண்டாங்க, அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருக்கா, அதான் டீ போடலான்னு வந்தேன். ஓஹோ, மகாராணிக்கு இன்னும் உறக்கம் கலையிலையோ? இன்னும் சயனத்திலேயே தான் இருக்காங்களோ? இந்த வீட்டுக்கு அவ வேலைக்கு வந்தாங்கறதையே மறந்துட்டா போல இருக்கு. மாசமா இருக்கிறவ கொஞ்சம் அசதியில தூங்குறா. அவ தூக்கம் கலையாம இருக்க நான் வேணும்னா போய் வெண்சாமரம் வீசட்டுமா? பின்ன என்னங்க, அவ தூங்கறதுக்கு தான் நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேனா? அவ மாசமா இருக்கிறானா மொத்தத்துல வேலை வேணான்னு சொல்லிட்டு அவ வீட்டுல போய் தூங்க வேண்டியதானே? யாரு வேண்டான்னு சொல்றது? அத விட்டுட்டு இங்க வந்து அவ தூங்கிட்டு இருந்தானா அவ வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது? நான் செய்யறேன். யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அவளே ஒரு எடுப்பு, அவளுக்கு ஒரு துடுப்ப. அவ வேலையெல்லாம் நீங்க செய்யறதா இருந்தா அவ எதுக்கு இங்க? உங்க வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தா, இப்போ அந்த அம்மா சயனத்துல இருக்காங்க. அவ வேலைய பாக்குறதுக்கு இன்னொரு ஆளு. இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுனா நான் எத்தனை பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் வச்சிட்டு இருக்கேன்? தண்டத்துக்கு எல்லாருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இரு. குணா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அக்கா உட்கார். ஏன் நீ வேலைக்கு வந்தவ வேலை பார்க்க மாட்டானா என்ன நீ அர்த்தம்? அவளுக்கு நீங்க சப்போர்ட் வேற பண்றீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை குணா? அதான் அஞ்சலி பார்க்க வேண்டிய வேலைய அவங்க தான் பாக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? உனக்கு என்ன வேணுமோ அத சொல்லி செஞ்சு கொடுக்க போறாங்க. ஓ அப்படியா? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படின்னா எல்லாத்தையும் கேட்க வேண்டியதுதான். எனக்கு டீ, பத்மாவுக்கு காஃபி, கவிக்கு கிரீன் டீ, மித்ராவுக்கு லெமன் டீ. என்ன குணா, ஆளுக்கு ஒன்னா சொல்லிட்டு இருக்க? ஆளுக்கு ஒண்ணு பிடிக்கும்னா ஆளுக்கு ஒண்ணு கேட்க வேண்டியதானே நீ? இந்த சங்கடம்லாம் வேண்டான்னு தான் நான் அஞ்சலி கிட்ட கேட்டேன். நீங்க தான் இவங்க கிட்டயே கேளுங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் இத்தனையான கேள்வி வேற கேக்குறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் போட்டு கொடுக்கறேன். ஆளுக்கு ஒண்ணு போட்டு கொடுக்கறது முக்கியம் இல்ல, அது நல்லாவும் இருக்கணும். நான் நல்லாவே போட்டு கொண்டு வரேன். தள்ளுங்க. ஏ கிழவி, உன் பேத்திக்கு ஹெல்ப் பண்றதுக்கா வந்திருக்கே? இரு இரு, உனக்கு வேலை கொடுத்தே உன் குறுக்கெலும்ப உடைச்சி உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியாம உனக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ற மாதிரி நான் பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்தாம்மா, நீ கேட்ட காஃபி. என்னத சொல்றது? தேங்க்யூ. நீ கேட்ட டீ. இந்த லெமன் டீ எடுத்துக்கோமா. கிரீன் டீ உனக்கு தானே? இந்த இந்த தேங்க்ஸ் மாப்ள. பாட்டி, எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? பேரனுக்கு டீ போட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு டீ போட வந்தையா. அப்படியே எல்லாருக்கும் டீ காஃபி போட்டுட்டேன். இந்தய்யா எடுத்துக்க. உட்கார். பாட்டி, டீ பிரமாதம். பாட்டியை கிளப்பிட்டீங்க போங்க.
ஏய் ஆ? என்ன பேத்தி மாசமா இருக்காளே அவளுக்கு கஷ்டம் கொடுக்காம அவ வேலையெல்லாம் நீ எடுத்து செய்யலான்னு வந்தியா? ம். ஆமா, எல்லாருக்கும் இப்ப ஒரு வேளைக்கே விதவிதமா டீ போட்டு கொடுத்ததுலயே உனக்கு குறுக்கெலும்பு உடைஞ்சிருக்குமே. ம். நான் தான் வேணும்னே ஆளுக்கு ஒன்னா போட சொன்னேன். இதையெல்லாம் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? குணவதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு கொஞ்சம் மூளை கம்மின்னு நினைக்கிறேன். 3 டீ போட சொன்னேன். தேயிலைய மட்டும் போட்டா அது பிளாக் டீ, லெமனை புழிஞ்சா அது லெமன் டீ, அதுல பால் கலந்தா அது பால் டீ. அவ்வளவுதாண்டி. இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் நீ நிறைய செய்வேன்னு நான் எதிர்பார்த்து தானே வந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீயும் நடந்துக்கிற. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியாதுல்ல. இனிமே நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நிறைய நிறைய சர்ப்ரைஸ், ஷாக் இதெல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நான் இதத்தான் செய்வேன்னு நீ எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் செய்யற எல்லாமே நீ எதிர்பார்க்காததா இருக்கும். அதனால அதையெல்லாம் தாங்கிக்க தயாரா இரு. ம்? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஏய், யார் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு யார வீடு போய் சேர மாட்டேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கிற? அப்படியே கழுத்து புடிச்சு நெரிச்சு மிக்ஸில போட்டு அரைச்சி அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிருவேன் பாத்துக்கோ. அப்போ நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் போகணும். என்னதே? ஜெயிலு ஜெயிலு. ம். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. உனக்கும் உன் பேத்திக்கும் நாக்குல கொழுப்பு. ம்ம். ஏய், நானும் நீயும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நடுவுல ஏண்டி என் பேத்தியை இழுக்கிற? உன் பேத்தி தானே இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ம். உன்னையும் உன் பேத்தியையும் பேய ஓட்டுற மாதிரி இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்தல நான் குணவதி இல்ல பாத்து. பாத்து பாத்து பிபி ரொம்ப ஏறி பிபி ஊதிர போறாங்க. ஏய், ஏய் ஏய் ஏண்டி எனக்காடி நீ பிபி ஊதுற? அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சங்கு ஊதுறேன்டி. சங்கு ஊதுறேன். ஊதிடுறேன் இரு. வா. பாட்டி தம்பி, என்ன பாட்டி நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? அஞ்சலி பாவம்பா, புள்ளத்தாச்சி. அவ இந்த மாதிரி கனமா இருக்கிறதெல்லாம் தூக்க கூடாது. அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு நீங்க ஏன் பாட்டி எடுத்துட்டு வரீங்க? என்கிட்ட சொன்னா நானே எடுத்துட்டு வர போறேன்.